கண்ணே கலைமானே அந்த பாடல் தான் என்னை சினிமா நோக்கி ஓட வந்துச்சு சார். ஆமாம், மூன்றாம் பிறை திரைப்படத்தில் வந்த கண்ணே கலைமானே பாட்டை கேட்டுட்டு தான் சேலம்லேருந்து நான் ஓடி வந்தேன் சார். ஆமாம், இன்னமும் அந்த கண்ணே கலைமானே பாடலில் வரக்கூடிய கண்ணதாசனுடைய வரிகள் போல என் வாழ்நாளில் எங்கேயாவது நான் எழுதினோன்னு ஒரு பேராவல் ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கு சார். ஆமாம், ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி அப்படின்னு ஒரு வார்த்தை அதில் அவர் சொல்லியிருப்பார். அதை நோக்கி நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். தமிழ் கூடவே உள்ளே எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆமாம், இந்த பாடலை பற்றி நான் சொல்லணும்னு எதுவும் இல்லை, நீங்களே கேட்பீங்க. ஆமாம், அஞ்சு ஒன்று பூவே அந்த பாடல் எழுதும் போதே என்னுடைய அன்னையை நான் நினைத்து கொண்டேன். ஆமாம், என்னுடைய தாயை முழுவதும் உள்ள பேனாக்குள்ளே வந்த பிறகு அதுவாக நிகழ்ந்த ஒரு பாடல் அஞ்சு ஒன்று பூவே. அது ரகுமன் சார் இப்போ பாடும்போது என்னை அறியாமல் நான் அழுதுட்டேன். அதனால் கொஞ்சம் சொற்கள் எல்லாம் கண்ணீராக உள்ளே தங்கிவிட்ட காரணத்தினால் பேசுகிறதுக்கே வரமாட்டேங்குது. உள்ளே போன கண்ணீர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாடலாகவும் ஒவ்வொரு கவிதையாகவும் நிச்சயமாக எதிர்காலத்தில் வரும்.